பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளுடைய சிந்தனைக்காக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6வது அதிகாரம் 1வது வசனம். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருப்பதை கண்டேன். ஏசாயா தீர்க்கதரிசி இந்த புஸ்தகத்தை எழுதுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசி அவர் ஒரு ராஜாக்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசி. வேத புஸ்தகத்துல இஸ்ரவேல் தேசத்துல நிறைய ராஜாக்கள் இருந்தார்கள். சவுல் தொடங்கி அநேக ராஜாக்கள் அதில் அரசாண்டு கொண்டு வந்தார்கள். சாலமோன் ராஜாவுக்கு பிற்பாடு இஸ்ரவேல் தேசம் இரண்டாக பிரிந்தது. ஒன்று யூதா என்றும் இன்னொன்று இஸ்ரவேல் என்றும். ரெண்டு ஆண்டவருடைய தேசம்தான், ஆனா ரெண்டு ராஜாக்களாக இருந்தார்கள். இரண்டு தேசமாக அது அறியப்பட்டு செயல்பட்டு கொண்டு வந்தது. இப்ப இந்த ரெண்டு தேசத்திலுமே நிறைய ராஜாக்கள் அரசாண்டு கொண்டு வந்தாங்க. அவர்களில சாலமோன் ராஜாவுடைய காலகட்டத்துக்கு பிற்பாடு நிறைய ராஜாக்கள், பெரும்பாலானவர்கள் தேவனை விட்டு விலகி போனாங்க. தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டிருந்தார்கள். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை அவர்கள் செய்து கொண்டு வந்தாங்க. இந்த காலகட்டங்களில் எல்லாம் தேவனுடைய வார்த்தையை ராஜாக்களுக்கு அறிவிக்கவும், எச்சரிப்பு கொடுக்கவும், ஜனங்களை எச்சரிக்கவும், தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை அவர்களுக்கு வெளிப்படுத்தவும் தேவன் அந்த நாட்களில தீர்க்கதரிசிகளை வைத்திருந்தார். ஏசாயா, எரேமியா, அதற்கு பிற்பாடு இந்த தீர்க்க தரிசன புஸ்தகங்களில சகரியா, ஆகாய், மல்கியா என்று சொல்லி நிறைய அந்த தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் நீங்க பாத்தீங்கன்னா, இந்த தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் எல்லாமே ஜனங்களை உற்சாகப்படுத்தும்படியாக அல்லது ஜனங்களுடைய பாவத்தை கண்டித்து உணர்த்தும்படியாக, தேவனுடைய வார்த்தை அவர்களுக்கு அறிவிக்கும்படியாக தீர்க்கதரிசிகள் மூலமாய் இந்த வசனங்கள் எல்லாம் ஜனங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வந்தது. இப்போ இஸ்ரவேல் தேசத்துல இந்த ராஜாக்களுடைய காலங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்தது. ஒரு காலகட்டத்தில் முடிவுக்கு வந்து ஒரு தேசமே இல்லாமல் ஆகிவிட்டது. காரணம், அவங்க தேவனை விட்டு விலகி போனதுனால அந்த தேவன் இவர்களை அந்நியர்களுக்கு கையில ஒப்பு கொடுத்து விட்டார். இஸ்ரவேல் நாடை அழித்து போட்டாங்க, தேவாலயத்தை இடித்து போட்டாங்க, ஜனங்களை எல்லாம் அடிமைகளாய் பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். பாபிலோன்ல எல்லாரையும் அடிமைகளாக பிரித்து கொண்டு போனதுனால தேசமே இல்லாமல் ஆகிவிட்டது. ஒரு கட்டத்தில் தேசமே இல்லாதபடிக்கு சிதறி போய்விட்டது. அந்த அழிவுக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கிற காலகட்டத்துல தான் உசியா என்கிற ஒரு ராஜா வாழ்ந்து கொண்டு வந்தார். இந்த உசியா ராஜா அநேகர் தேவனை விட்டு விலகி போயிருந்த போது, இந்த உசியா ராஜாவுடைய காலத்துல வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்தில் அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 2 நாளாகமும் 26, 3, 4, 5 வசனத்தை வாசிக்க கேட்போம். உசியா ராஜாவாகிற போது 14 வயதாயிருந்து 52 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். எருசலேம் நகரத்தாரான அவன் தாயின் பேர் எக்கோனியா. அவன் தன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து, தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிறங்கியிருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாழ்க்கை செய்தான். அவன் கர்த்தரை தேடுகிறவனாய் இருந்தான், தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவனாய் இருந்தான், தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவனாய் இருந்தான். அதனால அவன் கர்த்தரை தேடுகிறவனாய் இருந்ததுனால தேவன் அவனுடைய காரியத்தை வாய்க்க பண்ணியிருந்தார். இப்ப பாருங்க, ராஜாக்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்றதுன்னா தீர்க்கதரிசிகளை வச்சிருக்காரு. இப்ப ஏசாயா அந்த காலகட்டத்துல தான் தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறாரு. ஏசாயாக்கு ரொம்ப சந்தோஷம். ஓ, ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்கிறாரு. தீர்க்கதரிசிகளுடைய வேலை என்ன? ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்கிறது தான். இந்த வார்த்தையை அறிவிக்கும் போது நிறைய பேர் கீழ்ப்படியாம போனாங்க. அதனால தேசம் பாழாய் போச்சு. ஆனால் இப்பொழுது இவர் தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும்படியாய் தன்னுடைய இருதயத்தை ஒருமுகப்படுத்தி விட்டார். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய தொடங்கி விட்டார். ஏசாயாவுக்கு பயங்கர மனநிறைவு. பரவாயில்ல, அநேக தேவனை விட்டு பின்வாங்கி போயிருக்கும் பொழுது
இவர் தேவனை சேவிக்கிறாரு. ஏன்னா ஒரு ராஜா எப்படி இருக்கிறாரோ அதை வைத்துதான் அந்த ஜனங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. ராஜா எப்படி ஜனங்களை வழி நடத்துகிறானோ அப்படிதான் ஜனங்கள் இருப்பார்கள். அதனால ஏசாயாவுக்கு மிகுந்த மனமகிழ்ச்சி. ஆனால் கொஞ்ச நாள் ஆன பொழுது 16வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அதே அதிகாரம் 26ஆம் அதிகாரம் 16வது வசனம். அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் நேர்த்திமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து போதும். அவன் பலப்பட்ட போது, இந்த உசியா ராஜா பலப்பட்டிருந்த போது அவனுடைய மனம் மேட்டிமையாகிவிட்டது. அவன் கொஞ்சம் ஆசீர்வாதத்தை பெற்ற உடனே அவனுக்கு ஒரு நிர்விசாரம் வந்து விட்டது. கொஞ்சம் அவனை தேவன் ஆசீர்வதிக்க தொடங்கின உடனே தெய்வ பயம் இல்லாமல் போய்விட்டது. அவன் இஷ்டத்துக்கு காரியங்களை செய்ய ஆரம்பித்து விட்டான். உடனே தேவன் அவன் மீது கோபமானார். தேவன் அவன் மீது வெறுப்பாகி இருந்தார். அதுக்கு கீழே நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, இவன் துணிகரமாய் தேவனுடைய ஆலயத்துல தூபம் காட்டும்படியாக கடந்து போகிவிட்டான். வேதத்துல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆட்களை நியமித்து வைத்திருக்கிறார் ஆண்டவர். ஆசாரி ஊழியம் செய்யணும்னா ஆசாரியர்கள், தீர்க்க தரிசன ஊழியம் செய்வதற்கு தனிப்பட்ட அபிஷேகம், ராஜாக்களுக்கு தனிப்பட்ட அபிஷேகம். ஆனால் இந்த ராஜா அபிஷேகம் உள்ளவன் ஆசாரியர்கள் செய்கிற வேலையை செய்யும்படியாய் தேவாலயத்தில் தூபம் காட்ட தொடங்கி விட்டான். அவனுடைய காரியம் எல்லாம் வாய்க்கு பண்ணின தேவன் அவனுடைய எல்லா காரியத்தையும் ஆசீர்வதித்த உடனே இவனுக்கு மனமேட்டிமை வந்ததுனால எதை வேணாலும் செய்யலாம், ஆண்டவர் ஒன்றும் சொல்ல மாட்டாரு, எப்படி வேணாலும் ஜீவிக்கலாம், ஆண்டவர் என்னை ஒன்றும் சொல்ல மாட்டார் என்று சொல்லி இவன் தூபம் காட்டும்படியாய் தேவாலயத்துக்குள்ள கடந்து போனான். எல்லாரும் தடுக்கிறாங்க, வேண்டாம் செஞ்சிடாதீங்க, இது உங்களுக்கு உகந்தது அல்ல, நீங்க இதை செய்யக்கூடாது. இவன் துணிகரமாய் அதை செய்கிறான். இவன் செஞ்ச உடனே அந்த வசனம் சொல்லுகிறது, இவன் தூபம் காட்டி கொண்டிருக்கும் போதே அவனுடைய நெற்றியில குஷ்டம் வந்து விட்டது. தூபம் காட்டும் போதே குஷ்டம் வந்து விட்டது. அதற்கு பிற்பாடு 21வது வசனத்தை வாசிக்கலாம். ராஜாவாகிய உசியா தன் மரண நாள் மட்டும் குஷ்டரோகியாகவே இருந்து மரித்தான். பாருங்க, ஆண்டவருக்கு பிரியமாய் வைராகியமாய் இருந்தவன் இப்பொழுது துணிகரமான பாவத்தின் நிமித்தமாய் அவனுடைய மரண நாள் வரைக்கும் குஷ்டரோகியாகவே மரித்தான். உசியா ராஜாவுடைய சகாப்தம் முடிந்து போனது. இப்போ தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருக்கிற ஏசாயாவுக்கு மிகுந்த பாரம். தேசத்துல தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்பிடிச்சிருக்கிறான் என்று சொல்லி சந்தோஷப்பட்டிருந்த நேரத்துல, தேசத்துல சீர்திருத்தம் உண்டானது என்று சொல்லி சந்தோஷப்பட்டிருந்த நேரத்துல, தேசத்துல தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற ஒரு ராஜா இருக்கிறானே என்று சொல்லி தீர்க்கதரிசி சந்தோஷமா இருந்த நேரத்துல, இவன் துணிகரமான பாவம் செய்தது நிமித்தமாய் குஷ்டரோகியாய் இவன் கடைசி வரைக்கும் குஷ்டரோகியாகவே இருந்து இவன் மரணத்துக்கு நேராய் கடந்து போய்விட்டான். இப்ப உசியா ராஜாவுக்கு பிற்பாடு வருகிற ராஜாக்களும் தேவனுடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். இப்பொழுது உசியா ராஜா மரணம் அடைந்து விட்டான். அந்த மரணம் அடைந்த வருஷத்துல தீர்க்கதரிசிகள் என்று சொன்னால் தேவனுடைய இருதயத்தினுடைய பாரத்தை வெளிப்படுத்துகிறவர்கள், தேவனுடைய வார்த்தையை வெளிப்படுத்துகிறவர்கள். உடனே தேசத்துல இப்பொழுது ராஜா இல்லையே, தெய்வ பயம் இல்லையே, தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்கள் இல்லையே என்று சொல்லி இந்த ராஜாவினுடைய வீழ்ச்சி நிமித்தமாய் மிகுந்த பாரத்துல, தேசமெல்லாம் பாரமா தான் இருக்குது, இந்த தீர்க்கதரிசியும் பாரத்தோடு இருக்கிறார். அந்த நேரத்துல உசியா ராஜா மரணம் அடைந்த அந்த வருஷத்துல ஏசாயாவை தேவன் தரிசனத்துல கொண்டு போனார். தரிசனத்தை காண்பிக்கிறார். உலக ராஜ்யத்தை அரசாண்டு கொண்டிருக்கிற ஒரு ராஜாவினுடைய நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில மிகுந்த மனமகிழ்ச்சியா இருந்து உற்சாகமா இருந்த ஏசாயா, அவனுடைய வீழ்ச்சிக்கு பிற்பாடு தேசத்தை யார் வழிநடத்துவது, தேவனுடைய திட்டங்களை யார் நிறைவேற்றுவது என்று சொல்லி மிகுந்த வருத்தத்தோடு இருக்கும் போது இப்ப ஏசாயாவுடைய கண்களை ஆண்டவர் திறக்கிறார். அவர் திறந்த உடனே வாசிக்கிற வசனத்தை 1வது வசனம், ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல எதை பார்க்கிறார்? உசியா ராஜா மரணம் அடைந்த அந்த வருஷத்துல ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். போதும். உசியா ராஜா மரித்து போன அந்த நேரத்துல ஏசாயாவுடைய கண்களை ஆண்டவர் திறந்தார். திறக்கும் போது இதோ சிங்காசனத்துல, உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்துல தேவன் அங்கு வீற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. உலக பிரகாரமான ஒரு சிங்காசனத்துல
நீதியாய் அரசாண்டு கொண்டிருக்கிறான் என்று சொல்லி நினைத்த ஒரு மனுஷன், ஆண்டவருக்கு பயந்து இருக்கிறான் என்று சொல்லி நினைத்த ஒரு மனுஷன் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து அவனுடைய வாழ்க்கை முடிந்து போனது. சோர்ந்து போயிட்டான் ஏசாயா. என்ன ராஜாக்கள் எல்லாம் இப்படி கீழ்ப்படியாம இருக்கிறாங்க, ஆண்டவர் விட்டு விலகி இருக்கிறாங்க, ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி சாய்க்கிறது இல்ல. மனசோர்வு. இஸ்ரவேல் ராஜாக்களுடைய சரித்திரம் முடிவடைகிற காலகட்டம் அது. இஸ்ரவேல் தேசம் சிதறி ஒன்றுமில்லாமல் போகிற காலகட்டம் அது. அப்பொழுது ஏசாயாவுடைய கண்களை ஆண்டவர் திறக்கிறார். ஏசாயாவே, நீ நினைக்கிற ஒரு தேசம் அல்லது ஒரு சின்ன ராஜ்யம், நீ நினைக்கிற ஒரு சாதாரண மனுஷன், இவனை வச்சுதான் நான் அரசாள போகிறேன். இல்லை, அதோ பார், சிங்காசனத்துல என்றென்றைக்கும் அரசாண்டு கொண்டிருக்கிறவராகிய ராஜாதி ராஜாவாகிய தேவனுடைய வல்லமை அவர் வெளிப்படுத்தி காண்பித்தார். ஏசாயாவுக்கு கண்கள் திறக்கப்பட்டது. அவன் பார்க்கும்போது சிங்காசனத்தில் ஒரு ராஜா வீற்றிருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ பார்த்த ராஜா அவன் முடிவடைந்து விட்டான். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நீ கேரண்டி கொடுக்க முடியல. நீ பார்த்த ராஜா அவனுடைய நீதியான அரசாங்கத்துக்கு ஒரு உத்தரவாதம் இல்லை. நீ பார்த்த ராஜா அவன் ரொம்ப நாள் அந்த நீதியை கடைபிடிக்க முடியல. நீ பார்த்த ராஜா ஜனங்களை ரொம்ப வருஷம் அரசாள முடியல. ரொம்ப நாட்கள் ஜனங்களுக்கு பாதுகாப்பா இருக்க முடியல. இதை நினைச்சு நீ வருத்தப்பட்டிருக்கிறாய் அல்லவா? இப்பொழுது உன்னுடைய கண்களை திறக்கிறேன். இதோ உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்துல என்றென்றைக்கும் ராஜாவாக, சதா காலங்களிலும் அரசாளுகிறவராக, எப்போதும் நீதி செய்கிறவராக, ஒரு நாளும் அநீதி செய்யாதவராகிய ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவுமாயிருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய தரிசனத்தை அவனுடைய கண்களிலே ஆண்டவர் காண்பிக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்திலே சொல்லுகிறார், உலக பிரகாரமா இருக்கிற மனிதர்களை, உலக பிரகாரமா இருக்கிற உதவிகளை, உலக பிரகாரமா இருக்கிற சபையை, உலக பிரகாரமா இருக்கிற ஊழியக்காரர்களை, உலக பிரகாரமா இருக்கிற மனிதர்களை நம்பி நம்பி வாழ்ந்து கொண்டு இவைகளையே பார்த்து பழகின நமக்கு இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க கண்கள் திறக்கப்பட வேண்டும். இதோ உன்னதங்களில் இருக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன். அவர் நீதியாய் அரசாளுகிற தேவன். அவரிடத்திலே மாற்றம் இல்லை. அவரிடத்திலே அநீதி இல்லை. அவரிடத்திலே ஒரு நாளும் கர்த்தத்துவம் குறையவில்லை. அவர் என்றென்றைக்கும் அரசாளுகிற ராஜாவாய் இருக்கிறார். அந்த ராஜாவை நீங்க உங்களுடைய கண்கள் பார்க்க வேண்டும் என்று இன்றைக்கு காலையில தேவன் உங்களை அறிவுறுத்துகிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆராதனை, சபைக்கு வர்றோம், தேவனை ஆராதிக்கிறதுக்கு வர்றோம், அவரை தொழுது கொள்றதுக்கு வர்றோம். இங்க இருக்கிற மனிதர்களை அல்ல, இங்க இருக்கிற நபர்களை அல்ல, இங்க இருக்கிற எந்த ஒரு காரியத்தையும் கிடையாது. தேவனுடைய பிள்ளைகள் ஆலயத்துக்கு வரும் பொழுது உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். உயரமும் உன்னதமுமாய் இருக்கிற தேவனை நீங்கள் தரிசிக்க வேண்டும். அங்கே ஒரு தேவன் இருக்கிறார். அவர் ராஜாவா இருக்கிறார். அவர் அரசாண்டு கொண்டிருக்கிறார். அவருடைய கர்த்தத்துவத்திற்கு முடிவு கிடையாது. உலகத்துல எந்த ராஜ்யங்கள் வந்தாலும், சத்துரு எவ்வளவு போராடினாலும் இந்த ராஜாதி ராஜாவை அவனால் தொட முடியாது. அவர் என்றென்றைக்கும் அரசாளுகிறவர். அவர்தான் மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவரை ஆராதிக்கிறதுக்காக தான் நீங்க கடந்து வந்திருக்கிறீங்க. உங்களுடைய கண்கள் அவரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். எத்தனை பேருடைய கண்கள் இன்றைக்கு அவரை தரிசிக்கிறது? எத்தனை பேருடைய கண்கள் இன்றைக்கு உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் இருக்கிற தேவனை பார்க்கிறது? அவரை பார்க்கலன்னா உங்களுடைய ஆராதனை செயலிழந்த ஆராதனையா இருக்கும். ஆராதனையில அர்த்தம் இருக்காது. ஆராதனை என்பது தேவனை தரிசித்து அவருக்கு செலுத்த வேண்டிய கனத்தையும் மகிமையும் செலுத்துவதுதான் ஆராதனை. ஆராதனை என்பது மனிதர்களை திருப்திப்படுத்துவது அல்ல. ஆராதனை என்பது மற்றவர்கள் பார்ப்பதற்காக செய்வது அல்ல. ஆராதனை என்பது ஆவிக்குரிய வேற எந்த ஒரு காரியமும் கிடையாது. ஆராதனை என்பது நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டு தேவனை தரிசித்து அவருக்கு கொடுக்கக்கூடிய மகிமைகள், துதி, ஸ்தோத்திரம், இதுதான் ஆராதனை. இன்னைக்கு காலையில எத்தனை பேர் ஆண்டவருக்கு அப்படிப்பட்ட தேவனை தரிசித்து ஆராதிச்சிருக்கிறோம்? பல நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கை தோல்வி முகத்துல போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இப்படிப்பட்ட சிங்காசனத்தில் இருக்கிற தேவனை நாம் தரிசிக்காததுதான். இந்த ஆண்டவருடைய கர்த்தத்துவத்தையும் அதிகாரத்தை குறித்து கொலோசியர் நிருபத்துல வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரம் 16வது வசனமும் 17வது வசனத்தை வாசிக்கலாம். ஏனென்றால் இதோ இந்த சிங்காசனத்தில் இருக்கிற தேவன் இருக்கிறார் அல்லவா, இவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய
காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமாகிய சகல வஸ்துக்களும், அது சிங்காசனமானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள்ளதான் நிலை நிற்கிறது. ஹல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படின்னு தெரியலன்னா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் யார் தெரியுமா? அவர் சகலத்தையும் கையில வைத்திருக்கிறவர். சகல அதிகாரம் அவருக்குள்ளதான் இருக்குது. சகல கர்த்தத்துவங்களும் அதுக்கு அவருக்குள்ளதான் இருக்குது. சொல்றாரு, பூமியில் இருக்கிற எல்லாமே இவருக்குள்ளதான் நிலைத்து நிற்கிறது. இவர் இல்லைன்னா எதுவுமே கிடையாது. இவர் தான் ராஜாதி ராஜா, இவர் தான் கர்த்தாதி கர்த்தா. 1 தீமோத்தேயுவின் புஸ்தகத்துல 6ஆம் அதிகாரம் 15வது வசனம் 16வது வசனம் இப்படி சொல்லுகிறது, அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர், அவர் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவர், அவர் காணக்கூடாதவருமாயிருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் எல் ஷடாயா இருக்கிறார். அவர் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறவர். அவர் அல்பாவும் ஓமேகாவுமாயிருக்கிறவர். அவர் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறவர். அவர் மரித்தும் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறவர். அவர் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உடைய திறவுகோல்களை கையில வைத்திருக்கிறவர். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஆராதிக்கிற ஆண்டவருடைய மகிமை, நீங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் யார் என்ற ஒரு தெளிவான வெளிப்பாடு, கண்கள் திறக்கப்பட்ட ஒரு ஆராதனை நீங்க செஞ்சீங்கன்னா இந்த பூமியில இருக்கிற சாதாரண பிரச்சனைகளுக்காக நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பூமியில் இருக்கிற சின்ன சின்ன போராட்டங்களுக்காக நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பூமியில் இருக்கிற போராட்டங்கள், பலவீனங்கள், வியாதிகளுக்காக நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த பூமியில் இருக்கிற அதிகாரங்களுக்கு நீங்க பயப்பட்டு பயந்து கொண்டிருக்க வேண்டிய ஒரு அவசியம் கிடையாது. இந்த பூமியில நீங்கள் அழுது கொண்டிருக்கிற அவசியம் கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை அவருடைய சன்னிதானத்துல கடந்து வந்து உங்களுடைய கண்களை அடைத்து ஆண்டவரே என்று கூப்பிடும் பொழுது இதோ ஏசாயா கண்ட தரிசனம் உங்களுடைய கண்களில் வெளிப்பட ஆரம்பித்து உயரமும் உன்னதமா இருக்கிற சிங்காசனத்துல அவரை நீங்கள் பார்த்தால், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறதுனால அவரை பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். அவருடைய முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகாது. அவர் உள்ளபடியே நீங்கள் தரிசித்து ஆராதித்தால், உள்ளபடியே சிங்காசனம் இருக்கிற ஆண்டவரை நீங்கள் தொழுது கொண்டால், உள்ளபடியே அவரை தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லி உங்களுடைய நாவில் அறிக்கை செய்து ஒரு பயபக்தியோட ஒரு ஆராதனை நடந்துச்சுன்னு சொன்னா உங்களுடைய முகங்கள் வெட்கப்படாது. நீ குடும்பத்துல வெட்கப்பட மாட்டீங்க, உங்க வேலையில வெட்கப்பட மாட்டீங்க, சமுதாயத்துல தலைகுனிய விட மாட்டார், எந்த சூழ்நிலையில் உங்களை கைவிட மாட்டார். நான் உன்னை விட்டு விலகிறதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணினவர். உசியா ராஜா செத்து போகலாம், உசியா ராஜா நீதி தவறலாம், உசியா ராஜா ஏமாற்றலாம், உசியா ராஜா சத்தியத்தை விட்டு விலகலாம். என்றென்றைக்கும் சத்தியத்தை பிடித்திருக்கிறவர், என்றென்றைக்கும் மாறாத தேவன் இதோ சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அவர் ராஜாதி ராஜா, அவர் உங்களுடைய தகப்பன், அவர்தான் உங்களுடைய தேவன், அவர்தான் நாம் ஆராதிக்கிற தேவன். அவரை பார்க்கக்கூடிய கண்கள் உங்களுக்கு திறக்கப்பட்டிருந்துச்சுன்னா உங்க வாழ்க்கை பரிபூர்ணமான விடுதலை பெறும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, நம்முடைய தரிசனம் எப்படி இருக்கிறது? ஆலயத்தில் வந்து நம்முடைய ஆராதனை எப்படி இருக்கிறது? வீட்டில் நீங்க ஜெபிக்கும் போது யாரை பார்த்து ஜெபிக்கிறீர்கள்? வீட்டில் நீங்க ஆராதிக்கும் போது எப்பேற்பட்ட தேவனிடத்தில் உங்களுடைய ஆராதனை செலுத்துகிறீர்கள்? நீங்க ஆண்டவரை எப்படி பார்க்கிறீர்களோ அப்படித்தான் உங்களுக்கு விடுதலை. நீங்க ஆண்டவரை எவ்வளவு மகிமை உடையவராய் பார்க்கிறீர்களோ அவ்வளவு மகிமை தான் நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். நீங்க ஆண்டவரை சர்வ வல்லமை உள்ளவர் என்று பார்த்தால், சர்வ வல்லமை உள்ளவர் என்று விசுவாசித்தால் உங்க வாழ்க்கையில சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய செயல்பாடை நீங்கள் பார்க்க முடியும். உங்கள் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவர் என்று நீங்கள் பார்த்தால், அவர் அற்புதங்களின் தேவன் என்று நீங்கள் விசுவாசிச்சா இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் உங்க வாழ்க்கையில நடக்கும். உங்களுடைய ஆண்டவர் விடுவிக்கிறவர் என்று நீங்கள் பார்த்தா, அவர் பிசாசை ஜெயித்தவர் என்று நீங்க உணர்ந்தா உங்க வாழ்க்கையில பிசாசு ஒரு நாள் செயல்பட முடியாது. பல நேரங்களில நம்முடைய வாழ்க்கையில விடுதலைகளும் ஆசீர்வாதங்களும் தடைபடுகிறதுடைய காரணம் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் நமக்கு தெரியல. ஏசாயா சோர்ந்து போயிருக்கிற, ஐயோ என்ன ராஜா இப்படி செத்து போயிட்டாரு, இனி அடுத்தது யார், இனி எப்படி ஜனங்களை வழிநடத்த முடியும், இனி ஜனங்களுடைய ஆவிக்குரிய நிலைமை என்ன? ஆண்டவர் சொன்னார், ஏசாயாவே நீ இதை யோசிச்சுட்டு இருக்காத,
இருக்காத, ஏசாயாவே இந்த மனுஷனை நீ பார்த்துட்டு இருக்காத, இதோ உயரம் உன்னதமான சிங்காசனத்துல ஒரு தேவன் இருக்கிறார், அவரை காணும்படி உன்னுடைய கண்கள் திறக்கப்படட்டும் என்று சொல்லி ஆண்டவர் உன்னுடைய கண்களை திறந்தார். இன்னைக்கு நீங்க ஒப்பு கொடுக்கணும், என் கண்ணை திறங்க ஆண்டவரே, நான் உங்களை பார்க்கணும் ஆண்டவரே, அந்த தரிசனத்தை பார்க்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி தாகத்தோடு கேட்டால் உங்களுடைய கண்களை இன்றைக்கு ஆண்டவர் திறப்பார். ஹல்லேலூயா. ஏசாயா மனுஷனை பார்த்துட்டு இருந்தான். இந்த சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் சொல்றாரு, இனி நீ மனுஷனை பார்க்காத, மனுஷனை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டிருந்தாய் அல்லவா, இனி நீ மனுஷனை பார்க்காத, இதோ உயரம் உன்னதத்துல சிங்காசனத்தில் இருக்கிற தேவனை நீ பார் என்று சொன்னார். ஒருவேளை உங்களையே ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, இதுவரைக்கும் மனுஷனை பார்த்துட்டு இருக்கலாம், மனுஷனுடைய கையில் உதவியை பார்த்துட்டு இருக்கலாம், மனுஷனை நீங்க நம்பி கொண்டிருக்கலாம், மனுஷனை நீங்கள் நம்பி நம்பி வாழ்க்கையில ஏமாந்தது போதும். மனிதர்கள் மாறுகிறவர்கள், மனிதர்களுடைய நீதி ஒரு நாள் முடிவுக்கு வரும், மனிதர்களுடைய சுபாவம் மாறும். இதோ ஒரு நாள் மாற்றம் இல்லாதவர், ஒரு நாள் குறைவில்லாதவர், ஒரு நாள் அநீதி செய்யாதவர் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனை உங்களுடைய கண்களை இன்னைக்கு தரிசிக்கணும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ஆராதனையினுடைய முதல் பாகமே என்ன தெரியுமா? இந்த ஆண்டவரை இந்த மேன்மையோடு நாம் தரிசிக்க வேண்டும். ஏசாயா பார்க்கிறாரு, உயரமும் உன்னதமான சிங்காசனத்துல தேவன் வீற்றிருக்கிறார். எத்தனை பேருக்கு வாஞ்சிக்கிறீங்க, ஆண்டவரே நான் அந்த தரிசனத்தை பார்க்கணும், ஆண்டவரே நான் அந்த தரிசனத்தை பார்க்கணும், என் கண்களை திறங்க ஆண்டவரேன்னு சொன்னா தேவன் உங்களுக்கு தம்மை வெளிப்படுத்துவதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஹல்லேலூயா. இப்பொழுது தேவனை தரிசிக்கிறார் முதலாவதாக. அடுத்ததாக ஏசாயாவுடைய ஆராதனையினுடைய இரண்டாவது பகுதி 1வது வசனத்திலிருந்து 2வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள், அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுபவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்தது, ஆலயம் புகையினால் நிறைந்தது. இப்போ போதும். இப்ப ஏசாயா தரிசிக்கிறார், பரலோகத்தினுடைய ஆராதனையை ஏசாயாவுக்கு காண்பிக்கிறார். அப்ப ஆராதனையினுடைய முதல் பகுதி, ஆராதனையினுடைய முதல் ஸ்டெப் என்னன்னா, அவரை நம்ம தரிசிக்காம ஆராதிக்க முடியாது. அவரை நமக்கு முன்பாக நிறுத்தாம ஆராதனை இல்லை, ஆராதிக்கவே முடியாது. முதல்ல அவரை தரிசிக்கணும்னு சொல்றாரு. இப்போ ஏசாயாவுக்கு பரலோகத்தில் நடக்கிற ஆராதனையை காண்பிக்கிறார். பரலோகத்துல கேருபீன்கள் சேராபீன்கள் இருக்கிறதான தூத கணங்கள் இருக்கிறது. அவர்கள் தூதர்களுடைய கூட்டம் தான், ஆனா இவர்கள் வித்தியாசமானவர்கள். இவைகளுக்கு 6 செட்டைகள் இருக்கிறது. அங்க பாருங்க, அதனுடைய 2வது வசனத்துல, அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, அடுத்தது 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து கொண்டு. ஆராதனையினுடைய சாராம்சம் அப்படித்தான் இருக்கணும். தேவ சன்னிதானத்தில் நீங்க ஆராதனைக்கு வந்து விட்டால், அல்லது வீட்டுல கூட நீங்க ஆராதிக்கணும்னு உட்கார்ந்து விட்டால், அது தேவ சமூகம், அது உயரமும் உன்னதமுமா இருக்கிற தேவனை ஆராதிக்கிற நேரம். அது தேவ சமூகத்துல ஒரு டிசிப்ளின் தேவை கண்டிப்பா. இந்த தூத கணங்கள் பாருங்க, தங்களுடைய 2 செட்டைகளும் முகத்தை மூடிவிட்டது. அப்படின்னா உங்களை பார்க்கிறதுக்கு நான் யோகியதை இல்லை ஆண்டவரே, அவ்வளவு பரிசுத்தம், உங்களை ஏறிட்டு பார்க்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை ஆண்டவரே. முகத்தை மூடியாச்சு, 2 கால்களை மூடியாச்சு, தங்களுடைய சரீரத்தை முழுவதுமாய் மூடி. அப்படின்னா என்ன அர்த்தம்? சுயத்தை எல்லாம் மூடி, சுயத்தை எல்லாம் அடக்கி, உங்களுடைய பெருமை, உங்களுடைய படிப்பு, உங்களுடைய ஜாதி, உங்களுடைய மதம், உங்களுடைய திறமை, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுடைய வேத அறிவு, உங்களுடைய எல்லா ஊழிய அனுபவம் எல்லாத்தையும் அடக்கி வச்சுட்டு தான் தேவனை ஆராதிக்கணும்னு சொல்றாங்க. அப்படிதான் தேவனை ஆராதிக்கணும். எனக்கு ரொம்ப அனுபவம் இருக்குது, வேத அறிவு இருக்குது, அவருக்கு முன்பாக எதையும் பேசக்கூடாதுன்றாரு. முகத்தை மூடு, கால்களை மூடு. தேவ சன்னிதானத்துல 2 செட்டைகளில் அது பறந்து கொண்டு தேவனை ஆராதிக்கிறார்கள். ஆண்டவரை ஆராதிக்கும் போது நம்ம எப்படி இருக்கிறோம்? மொபைல் போனை நோண்டிட்டு இருக்கிறோம், வேற சிந்தனையா இருக்கிறோம், பலவிதமான டிஸ்டர்பன்ஸ், ஆராதனையில பாதியில எழுந்து போகிறது, ஆராதனையில ஒழுக்கம் இல்லாமல் இருக்கிறது, எப்படி வேணாலும் நம்ம ட்ரெஸ் போட்டுட்டு வர்றது, இது அல்ல தேவனை ஆராதிக்கிறது.
தேவனை ஆராதிக்கிறதுக்கு சில முறைமைகள் இருக்கிறது. தேவனை ஆராதிக்கிறதுக்கு சில ஒழுங்கு இருக்கிறது. இப்படித்தான் ஆராதிக்க வேண்டும். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். உலக பிரகாரமா இருக்கிற ஒரு கலெக்டரோ, ஒரு முதலமைச்சரோ, அல்லது ஒரு அதிகாரியோ, அல்லது சாதாரண ஸ்கூல்ல இருக்கிற ஒரு தலைமை ஆசிரியரையோ சந்திக்க போகும் பொழுது எவ்வளவு பயபக்தியா போய் அந்த அறையில நிக்கிறோம். உங்க கண்கள் திறந்துச்சுன்னா சிங்காசனத்தில் இருக்கிற தேவனை தரிசித்தால் அந்த இடத்துல நீங்கள் எப்படி பயபக்தியா இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். பல நேரத்துல அந்த சிங்காசனத்தில் இருக்கிறவரை பார்க்கறது இல்ல. அதை பார்க்காததுனாலதான் நம்முடைய ஜெபத்துல ஒரு சீரியஸ்னஸ் வரல, ஆராதனையில் ஒரு ஒழுங்கு வரல, ஒரு சீரியஸ்னஸ் வரல. எனக்கு அருமையானவர்களே, ஏசாயா தரிசிக்கிறார். அவர்கள் தங்களுடைய முகத்தை மூடி, கால்களை மூடி, 2 செட்டைகளிலே பறந்து கொண்டு தேவனை ஆராதிக்கிறார்கள். எப்படி ஆராதிக்கிறார்களாமா? சேனைகளுடைய கர்த்தர். ஒருவர் நோக்கி என்ன சொல்றாங்களா? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று சொல்லி அவரை ஆராதிக்கிறார்கள். தேவனை ஆராதிக்கிறது அவருடைய பரிசுத்தத்தை வெளிப்படுத்தி ஆராதிக்கிறார்கள். நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். அவர் ஒருவர் தான் பரிசுத்தர், வேற யாரும் பரிசுத்தர் கிடையாது. அவர் ஒருவரே ராஜா, வேற யாரும் கிடையாது. அவர் ஒருவரே ஆராதனைக்கு அருகிறர், அவர் ஒருவரே துதிக்கு பாத்திரர், அவர் ஒருவரே சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் ஒருவரே உருவாக்குகிறவர், அவர் ஒருவரே நமக்காக மரித்தவர், அவர் ஒருவரே மீண்டும் வரப்போகிறவர், அவர் ஒருவர் தான் தேவன் என்ற உணர்வு வந்து பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று சொல்லி ஒரு ஆராதனை அங்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதான் ஆராதனையுடைய சாராம்சம். ஆராதனையில தேவனை பரிசுத்தராய் நாம் கண்டு ஆராதிக்க வேண்டும். அதே நேரத்தில் ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவரை ஆராதிக்கும் போது சங்கீதக்காரன் சொல்லுகிறான், வாசிக்கலாம். சங்கீதம் 96, 8, 9 வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 96, 8வது வசனம், 9வது வசனம். கர்த்தருக்கு அவருடைய நாமத்துக்குரிய மகிமை. அப்படின்னா அவர் பரிசுத்தமானவர். அப்ப பரிசுத்தமான மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிராகாரங்களில் பிரவேசியுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தில் இருக்கிறவர்களே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாய் நடுங்குங்கள். அவருக்குரிய மகிமையை செலுத்தி, ஏனென்றால் அவர் ராஜாதி ராஜா, அவருக்கு ஒரு மகிமை இருக்கிறது, கனம் இருக்கிறது. அந்த யோகியதையோடு அவருக்கு ஆராதிக்கணுமா? தமிழ்நாட்டிலிருந்து முதலமைச்சர் டெல்லிக்கு போனா அவர் முதலமைச்சரா இருக்கிறதுனால அவருக்குரிய மரியாதை செலுத்துகிறாங்க காவல்துறையினர். அந்த போஸ்டிங்க்கு ஒரு மரியாதை இருக்கிறது. இவர் வானத்தையும் பூமியும் படைத்தவர், இவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவரை ஆராதிக்கிறோம். அவரை ஆராதிக்க வரும் பொழுது அவருக்கே உரிய கனத்தை செலுத்த வேண்டும், அவருக்கே உரிய மகிமையை செலுத்த வேண்டும். நிர்விசாரமாக இருக்கக்கூடாது, ஏனோதானோ என்று ஆராதிக்க கூடாது. அவருக்கே உரிய மரியாதையை செலுத்தி நாம் ஆராதிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில விடுதலை இல்லாததுக்கு காரணம், ஆசீர்வாதத்தை இழந்திருக்கிறதுக்கு காரணம், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகத்துவத்தை கொடுக்கல, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை கொடுக்கல, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய ஆராதனையில தடைபடுகிறோம். தேவன் சர்வ வல்லமையுள்ளவர் என்று அறிந்தா குறித்த நேரத்தில் அவருடைய சமூகத்துக்கு நம்ம வரணும். தேவனுடைய நாமம் இந்த இடத்துல மகிமைப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது ஆராதனையில எழுந்திருக்க கூடாது. தேவனுடைய சன்னிதானத்தில் இருக்கும் பொழுது அது 3 மணி நேரம் ஆராதனைனா 3 மணி நேரம் உட்கார்றதுக்கு நம்ம ஆயத்தமாய் வர வேண்டும். தேவ சமூகத்தில் நம்ம உட்கார்றதுக்கு நம்முடைய பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தி கொண்டு வர வேண்டும். தேவ சமூகத்துல நம்ம உட்கார்ந்து ஆராதிக்கிறதுக்கு சகல விதத்திலே ஆயத்தம் நமக்கு தேவை. ஏதோ இங்க வந்து நிர்விசாரமாய் ஆராதிக்கிற இடம் அல்லது, தேவ சமூகத்துல எப்படி வேணாலும் ஆராதிக்கிற இடம் அல்ல இது. அவர் பரிசுத்தர், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் ராஜாவாய் இருக்கிறவர். அவரை இவங்க பாருங்க, பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிதான் இந்த தேவனை சரியாக ஆராதிக்காதவர்கள் பழைய ஏற்பாட்டின் காலத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க. சவுல் அந்த யோகியதை அறியாதபடிக்கு பலியிட போனாரு, அவனை ராஜாவா இராதபடிக்கு ஆண்டவர் புறக்கணித்து தள்ளிவிட்டார். ஊசா என்கிறவன் அந்த உடன்படிக்கை பெட்டி சாயுதுன்னு சொல்லி பிடிக்க போனான், அந்த பக்கத்திலேயே யாரும் போக கூடாதுன்னு சொல்லியிருந்தாரு, அவனை அப்பவே அடித்தார் ஆண்டவர். மோசேக்கு விரோதமாய்
இந்த ஆராதனை செய்வதற்காக மிரியாம் முறுமுறுத்தார்கள். அவர்களுடைய நெற்றியில குஷ்டம் வந்துருச்சு. நம்ம இப்ப வாசி உசியா ராஜா, இவனும் தூபம் காட்ட போனான், அவனையும் தேவன் குஷ்டரோகியாய் மாற்றி விட்டார். நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவர். அவருக்கே உரிய யோகியதையோடு நம்ம ஆராதிக்கணும். ஏன் நம்ம வாழ்க்கையில பிரச்சனை? 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், இந்த ஆராதனையை அபாத்திரமாய் நம்ம போஜனம் பண்ணும் பொழுது, இந்த ஆராதனைக்குரிய மேன்மையை செய்யாதபடிக்கு உதாசீனப்படுத்தி நம்ம ஆராதிக்கும் போது, உங்களில் சிலர் பலவீனராயும், உங்களில் சிலர் வியாதி உள்ளவர்களாயும், உங்களில் சிலர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். பலருடைய வியாதிக்கு காரணம் சரியான ஆராதனை இல்லாததுதான். பலருடைய பலவீனம் மாறாததுக்கு காரணம் ஆராதனையில டிசிப்ளின் இல்லாததுனாலதான். பலருடைய மரணத்துக்கு காரணம் தேவ சமூகத்துல அவர்கள் நடந்து கொண்ட விதமே வேதம் சொல்லுகிறது. சிலரை அழித்தே போடுவார். பழைய ஏற்பாட்டின் காலகட்டத்தில் அப்படிதான் நடந்துச்சு. இந்த ஆண்டவரை நாம் ஆராதிக்கிற அந்த மகிமையோடு கூட நாம் ஆராதிக்க வேண்டும். இப்போ உசியா ராஜா பார்க்கிறாரு, பரலோகத்தில் அவர் பரிசுத்தர் 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 என்று ஆராதிக்கும் போது 4வது வசனம் சொல்லுகிறது, கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்தது, ஆலயம் புகையினால் நிரம்பினது. ஆனால் அதற்கே உரிய யோகிதையோடு கூட, அவருடைய நாமத்துக்கே உரிய பரிசுத்தத்தோடு கூட அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும், என வேதம் சொல்லுகிறது, நம்மை ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் மாற்றி விட்டார். அவருடைய பிள்ளைகளாய் மாற்றி விட்டார். ஆராதிக்கிறதுக்கு நம்மை தகுதிப்படுத்தி விட்டார். அதனால இந்த டிசிப்ளினோடு கூட, இந்த பயபக்தியோடு கூட அவர் சன்னிதானத்தில் வந்து நீர் பரிசுத்தர் நீர் பரிசுத்தர் நீர் பரிசுத்தர் என்று ஆராதிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, கூப்பிடுகளுடைய சத்தத்தால் ஆலயத்தினுடைய அந்த நிலைகள் அசைய ஆரம்பித்து விட்டது. ஆண்டவரை சரியான ஆராதனை நீங்க செய்தால், ஆண்டவரை சரியான நிலையில் நீங்க தரிசித்தால், ஆண்டவருக்கே உரிய கனத்தை கொடுத்து அவருக்கே உரிய மகிமையை செலுத்தி நீங்க ஆராதிச்சா, நீங்க ஆராதிக்க ஆராதிக்க வாசல் நிலைகள் அசைகிறது போல அஸ்திபாரங்கள் இழக ஆரம்பிக்கும். நீங்க ஆராதிக்க ஆராதிக்க விக்கிரக கோட்டைகள் தகர ஆரம்பிக்கும். நீங்க ஆராதிக்க ஆராதிக்க உங்க குடும்பத்துக்கு விரோதமாய், உங்க வாழ்க்கைக்கு விரோதமாய், உங்க பிள்ளைகளுக்கு விரோதமாய் சத்துரு எங்கெல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறானோ, எங்கெல்லாம் சத்துரு கோட்டை கட்டி வைத்திருக்கிறானோ, சத்துரு எங்களையெல்லாம் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறானோ, சத்துரு எங்கெல்லாம் சங்கிலிகளால் கட்டி வைத்திருக்கிறானோ, நீங்க ஆராதிக்க ஆராதிக்க, எப்படிப்பட்ட ஆராதனை? சும்மா சலிப்பான ஆராதனை அல்ல. அவருக்கே உரிய கனம், அவருக்கே உரிய மகிமை, அவருக்கே உரிய துதி, அவருக்கே உரிய பரிசுத்தத்துல நீங்க அவரை ஆராதிக்க ஆராதிக்க வெண்கல கதவுகள் உடையும், இருப்பு தாழ்பால்கள் நொறுங்கும், அஸ்தி பாரங்கள் அசையும். பவுலும் சீலாவும் இப்படிதான் ஆராதிச்சாங்க. ஜெயில் அவர்களை பிடித்து வைத்திருந்தாங்க. இவர்கள் துதிக்க ஆரம்பிச்ச உடனே, இவர்கள் மகிமைப்படுத்த ஆரம்பிச்ச உடனே அந்த வாசல் நிலைகள் அசைய ஆரம்பிச்சது, பூமி அதிர ஆரம்பிச்சது, அஸ்திபாரங்கள் குலுங்க ஆரம்பிச்சது, கதவுகள் திறக்க ஆரம்பிச்சது, எல்லாம் பயப்பட ஆரம்பித்தார்கள். சத்துருவின் கிரிகள் அழிய ஆரம்பிச்சது. தேவ பிள்ளையை நீ ஆராதிக்கும் போது, சரியான ஆராதனை உனக்குள்ள வெளிப்படும் போது, தேவனுக்குரிய கனத்தை நீ கொடுக்கும் போது, உன்னை பார்த்து பிசாசு நடுங்கும், உன்னை பார்த்து செய்வினை கட்டுகள் உடையும். நீங்க ஜெபிக்கும் போது அந்தகார சங்கிலிகள் அறுபடும். நீங்க ஜெபிக்கும் போது வியாதி கட்டுகள் உடையும். நீங்க ஜெபிக்கும் போது தேசத்துல விடுதலை, நீங்க ஆராதிக்கும் போது குடும்பத்துல விடுதலை, நீங்க ஜெபிக்கும் போது நீங்க குடியிருக்கிற எல்லைகளில விடுதலை. இன்று வரைக்கும் விடுதலை இல்லாதபடிக்கு கட்டப்பட்ட அனுபவத்துல, சோம்பலின் அனுபவத்துல சோர்ந்து போய் இருக்கிறீர்களா? சரீரத்துல விடுதலை இல்ல, குடும்பத்துல விடுதலை இல்ல, சமுதாயத்துல விடுதலை இல்லைன்னா நீ அவருக்கே உரிய கனத்துல ஆராதிக்கவில்லை. அவர் யார் என்பதை நீ புரிந்து கொள்ளல. அவருடைய மகிமை உனக்கு தெரியல, அவருடைய வல்லமை உனக்கு தெரியல. இன்றைக்கு ஏசாயாவுக்கு வெளிப்படுத்தினது போல உங்களுடைய கண்களை ஆண்டவர் திறக்கிறார். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் பிசாசின் தலையை நசுக்கினவர். நீ பிசாசுக்கு பயப்பட வேண்டாம், சத்துருவின் கிரியைகளுக்கு பயப்பட வேண்டாம், சத்துருவுடைய அக்கினி அஸ்திரங்களுக்கு பயப்பட வேண்டாம். உனக்குள் இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவரை விட பெரியவராய் இருக்கிறார். அவரை நீ அதுக்கே உரிய மகிமையிலே கனத்திலே ஆராதிக்கும் போது உன்னை சுற்றி இருக்கிற எல்லா நிலைகளும் அசைய ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உற்சாகமா ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆண்டவர் உங்களுடைய ஆராதனையில் மகிமைப்படுகிறவர். அவருக்கே உரிய கனம், அவருக்கே உரிய ஆராதனை, அவருக்கே உரிய வல்லமை. அதை செலுத்தி தான் ஆராதிக்கணும். ஏன் உங்களுக்கு விடுதலை இல்லை? ஏன் நம்ம வாழ்க்கையில் ஒரு வெற்றியுள்ள அனுபவம் இல்லை? நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை சரியா செய்யல, நம்ம செய்ய வேண்டிய கனத்தை சரியா செய்யல, அவர் யார் என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ளல.
ஏதோ ஒரு உருவம் இல்லாதனால நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வாழ்ந்து பழகிட்டோம். இன்னைக்கு ஆண்டவருக்கு முன்பாக பரிசுத்த அலங்காரத்துடைய கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாய் நடுங்குங்கள். அவர் எப்படிப்பட்டவர் தெரிஞ்சதுன்னா, ஆராதனையில சினிமால ஆடுற மாதிரி ஆட மாட்டாங்க. அவருடைய மகிமை என்னன்னு புரிஞ்சதுன்னா, ஒரு பயபக்தியோட ஒரு சன்னிதானத்துல கடந்து வந்து அவருக்கே ஒரு கனத்தையும் மகிமையும் செலுத்துவாங்க. அதான் ஆராதனை. நூதனமான முறைமைகளை ஆராதனையில கொண்டு வர முடியாது. ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற ஆராதனை பரலோகத்தில் நடக்கிற ஆராதனையினுடைய சாயலுக்கு ஒத்திருக்கிறது. பரலோகத்தில் எப்படி நடக்கிறது? முகத்தை மூடி, கால்களை மூடி, அவருடைய பரிசுத்தத்தை சொல்லி ஆராதிக்கிறார்கள். அந்த சாயலுக்கு ஒத்த ஆராதனை தான் பூமியில நடக்கணும். இந்த பூமியில லைட்டை போட்டு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஆராதனைகளை யாராவது பிரியப்பட்டீங்கன்னு சொன்னா தேவனுடைய கோபம் உங்களுக்கு மேலாக வெளிப்படும். அதற்கு முன்பாக மனம் திரும்புங்கள் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். அவருக்கே உரிய கணத்துல ஆராதனை செலுத்த வேண்டும். ஏசாயா அந்த ஆராதனை அங்க தரிசிக்கிறார். மூன்றாவதாக ஏசாயா 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது நான் ஐயோ பகவானே, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள ஜனங்களின் நடுவிலே வாசமாய் இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவே என் கண்கள் கண்டதே என்றார். இந்த ஆண்டவரை தரிசித்து இப்படிப்பட்ட ஒரு ஆராதனை செய்யும் பொழுது அந்த ஆராதனையில நடக்கிற ஒரு பெரிய அற்புதம் என்ன தெரியுங்களா? நான் யார் என்பதை உணர வைக்கிறது தான் ஆராதனை. ஆராதனை சரியாக நீங்க செலுத்தும் பொழுது உங்க வாழ்க்கையில எந்த ஏரியால சரிப்படுத்த வேண்டும் என்பதை ஆண்டவர் உணர்த்துவார். நீங்க ஆண்டவரை சரியாக அறிந்திருந்தால் அவர் உங்களுக்கு அறிவிப்பார். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில விடுதலை இல்லாததுக்கு காரணம் என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையில என்ன குறைவு என்பது நமக்கு தெரியல. என்கிட்ட என்ன தவறு இருக்குது, நான் எங்க தப்பு பண்றேன் எனக்கு தெரியல. இன்னும் சொல்ல போனா, ஒருவேளை யாராவது சொன்னா கூட அதை ஏற்றுக்கொள்வதற்கு மறுக்கிறோம். தவறை சுட்டி காட்டும் போது அதை அக்செப்ட் பண்றதுக்கு நம்ம மறுக்கிறோம். ஒருவேளை வசனத்திலிருந்து பேசியிருப்பாரு, செய்தி மூலமா பேசியிருப்பாரு, ஆலோசனைகள் மூலமா பேசியிருப்பாரு. நம்முடைய ஜென்ம சுபாவம் என்பது நம்முடைய குறைவுகளை சுட்டி காட்டும் போது ஏற்றுக்கொள்வதற்கு தயங்குவோம். ஒருவேளை ஏற்றுக்கொண்டாலும் அதை அனுபவத்துல கொண்டு வருவதற்கு நம்மால முடியாது. அது மிக கடினமான ஒரு விஷயம். ஆனால் ஆராதனை என்பது என்ன தெரியுங்களா? ஆராதனையில நீங்க வந்து உட்கார்ந்தீங்கன்னா ஆண்டவர் நீங்க செய்கிற தவறை நீங்களே ஒத்துக்கொள்ளும்படியான ஒரு சூழ்நிலையை உருவாக்குவார். அதுதான் அந்த ஆராதனையினுடைய மகிமை. ஹல்லேலூயா. ஏன்னா அவர் நம்மளை சிருஷ்டித்தவர் தானே. நம்முடைய சிஸ்டம் எல்லாம் அவர்கிட்ட தான் இருக்குது. என்னால ஏத்துக்க முடியல. நம்ம வெளியிலிருந்து முயற்சி பண்றோம். அவர் நம்மை உருவாக்கினவர். நீங்க சரியான ஆராதனை செய்தால், சரியான பயபக்தியோட தேவ சன்னிதானத்துல வந்து உட்கார்ந்தா உங்க ஆசீர்வாதத்துக்கு தடை எந்த இடத்துல இருக்கிறது? உங்க வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் எங்கே இருக்கிறது? தேவன் உங்களை எந்த இடத்துல சரி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார் என்பதை சரியாக தேவன் உங்களுக்கு உணர்த்துவார். ஏசாயா ஆராதனைகளை பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. பரலோகத்தில் நடக்கிற ஆராதனையை தரிசித்துக் கொண்டுதான் இருக்கிறாரு. அவங்க பரிசுத்தர் என்று போற்றிட்டு இருக்கிறாங்க. உடனே ஏசாயாவுக்கு உள்ளுக்குள்ள பாரம் வந்துருச்சு. ஐயோ, அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், நான் அசுத்த ஜனங்களின் நடுவே வாசம் பண்ணுகிறேன். ஐயோ, இந்த தேவன் பரிசுத்தம் உள்ளவர், இவர் பரிசுத்தத்தில் பயங்கரம் உள்ளவர், இவரை என்னுடைய கண்கள் பார்த்துருச்சு, இவரை கண்கள் பார்க்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லையே, இவரை பார்க்கிறதற்கும் இவரை ஆராதிக்கிறதுக்கும் எனக்கு யோகியதை இல்லையே என்று சொல்லி தன்னுடைய நிலைமையை அவன் உணர்கிறான். ஆராதனை என்பது அதுதான். நீங்க ஆண்டவர் சமூகத்தில் ஆராதனைக்கு வந்தா, அவரை துதித்தால், உண்மையில நீங்க ஆராதிச்சா, ஐயோ நான் போன வாரம் எல்லாம் இப்படி ஜீவிச்சுட்டேனே, என்னுடைய வாழ்க்கையில உதாசீனப்படுத்திட்டேனே, ஆண்டவருக்கு பிரியம் இல்லாம வாழ்ந்துட்டேனே, வேதத்தை கையில கூட தொடலையே, ஆண்டவர் சமூகத்துல ஜெபத்துக்கு நான் உட்காரலையே, குடும்பமாக நாங்க ஜெபிக்கலையே, அவருக்கு ஆராதனை எத்தனையோ வாரம் நான் மிஸ் பண்ணிட்டேனே, அவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியிலையே, தேவையில்லாத பேசிட்டேனே, தேவையில்லாத காரியங்களை செய்துட்டேனே என்று சொல்லி நீங்க என்ன செய்தீர்களோ, அவருக்கு பிரியமில்லாத என்ன காரியம் உங்க வாழ்க்கையில் இருக்கிறதோ அதை அப்படியே படம் பிடித்து காண்பிப்பார். அதான் யதார்த்த ஆராதனையினுடைய முதலாவது ஆசீர்வாதம். இது ஒரு ஆசீர்வாதம். என் குறை எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னா எப்படி நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? ஏசாயா பார்க்கிறாரு. அவர் அந்த தரிசனத்தை பார்க்கும்போது அவருடைய பாவ உணர்வு அவருக்குள்ள வருகிறது.
உண்மையில அந்த உணர்வு பலருக்குள்ள வரல. இன்னும் விறகு கட்ட மாதிரி அப்படியே இருக்கிற கடின இருதயமா இருக்குது. என்னால ஜெபிக்க முடியல. பலர் சொல்றோம் இல்லைங்களா, ஜெபிக்க முடியல, ஆராதிக்க முடியல அப்படின்னா, ஜெபிக்க முடியல, ஆராதிக்க முடியலன்னா அதனுடைய அர்த்தம் என்ன? உங்க இருதயம் கடினப்பட்டு கிடக்குதுன்னு அர்த்தம். ஜெபத்துக்கு உற்சாகம் வர மாட்டேங்குது, ஆராதனைக்கு வர்றதுக்கு தோண மாட்டேங்குது அப்படின்னா கடினப்பட்டு கிடக்குதுன்னு அர்த்தம். கடினப்பட்டு கிடக்கிறதுக்கு காரணம் என்ன? உன்னை அழைத்த தேவனை, உனக்காக ஜீவனை கொடுத்தவரை இன்னும் சரியாக நீங்கள் பார்க்கவில்லை. அவருடைய வல்லமைகளை நீங்க பார்க்கல. அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியல. அவர் எப்பேற்பட்டவர் என்று உங்களுக்கு புரியல. அதனாலதான். ஆனா ஏசாயா பாருங்க, அதை பார்த்த உடனேயே, அதை தரிசித்த உடனேயே இவருடைய நிலைமைகள் எல்லாம் அவருக்கு தெரிய ஆரம்பிக்கிறது. பரிசுத்த ஆவியானவருடைய வேலை என்ன தெரியுமா? அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவர். ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிறோம், அந்நிய பாஷையில ஜெபிக்கிறோம், குதிக்கிறோம் அப்படின்னா இது வெறுமனே வெளிப்பிரகாரமான ஆட்டம் பாட்டம் அல்ல. நீங்க பரிசுத்த ஆவியில நிரம்புனா முதல் காரியம் உங்களுடைய குறைவுகள், உங்களுடைய பாவம், நீங்க எந்த இடத்துல பலவீனமா இருக்கிறீங்க என்பதை அவர் கண்டித்து உணர்த்துவார். அந்த உணர்வுள்ள இருந்தே தான் முதல் வரணும். ஆவியில நிரம்பி ஆராதிக்கிறதுடைய அர்த்தம் உங்களை உணர்வுள்ளவர்களாய் மாற்றும்படியாக. நானும் ஜெபிக்கிறேன், ஆராதிக்கிறேன், ஆனா இன்னும் என்னோட சுபாவம் மாறல அப்படின்னு சொன்னா அது மாய்மாலம். உங்களை நீங்க ஏமாத்திட்டு இருக்கிறீங்க. இன்றைக்கு உங்களை நீங்களே ஏமாத்தி கொண்டிருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு முடிவு கட்டுங்க. இன்றைக்கு இன்னும் சும்மா வெறுமனே ஒரு ஆராதனை, ஒரு சடங்காச்சாரமான ஆராதனை, ஒரு மாய்மாலமான ஆராதனைக்கு இன்றைக்கு ஒரு முடிவு வரட்டும். எவ்வளவு நாள் சபை இருக்குன்னு தெரியாது, எவ்வளவு நாள் ஆராதனை இருக்குன்னு தெரியாது. ஒரு நாள் நீ கண்ணீர் விட்டு கலங்கும் போது உங்களுக்கு உபதேசிக்கிறதுக்கு உபதேசிகள் இல்லாத இருப்பாங்க. வேத வசனத்தை கேட்க கூடாத கடினமான காலகட்டங்கள் வரும். அதற்கு முன்பாக மனம் திரும்பு என்று சொல்லி ஆவியானவர் ஆலோசனை சொல்லுகிறார். அவருடைய மகிமையை நீங்க பார்க்கணும். அவருடைய மகிமையை நீங்க தரிசிச்சா உங்களை குறிச்சதான உணர்வு ஆண்டவர் கொடுப்பார். வேதம் சொல்லுகிறது, எனக்கு பாவம் இல்லை என்று சொல்வோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. எனக்குலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கரெக்டாக தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே நீதிகரிச்சு கொண்டீங்கன்னா நீங்கள் வஞ்சிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதுக்கு முன்னாடி ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே என்னுடைய குறைவுகளை எனக்கு சுட்டி காண்பீங்க. ஆண்டவரே ஆராதனைக்கு நீங்க அவர் சமூகத்தில் போய் உட்கார்ந்தோன்னே என்னை ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்கன்னு சொல்றதை நிறுத்துங்க. அது போய், ஆண்டவரே ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிற என்னுடைய சுயம், என்னுடைய சுபாவங்கள், என்னுடைய பலவீனங்கள், அதை நீங்க எனக்கு எடுத்து காண்பீங்க ஆண்டவரே, நான் அதை சரிப்படுத்துறதுக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆராதனையினுடைய மூன்றாவது பாகம் ஏசாயா தரிசிக்கிறார். நாலாவதாக அதனுடைய 6ஆம் அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம். அப்பொழுது சேராபீன்கள் ஒருவன் பலிபீடத்தில் இருந்து தன் கையிலே பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்குர்மம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தி ஆனது என்றார். ஆராதனையில மூன்றாவது பாகம் தேவன் நம்மை உணர்வு உள்ளவர்களாய் மாற்றுகிறார். இந்த உணர்வு வந்தாதான் விடுதலை நடக்கும். உணர்வு இல்லாதவர்களுக்கு விடுதலையே கிடையாது. இந்த உணர்வு நமக்குள்ள வரணும்னு சொல்லி வாசிக்கிற ஒரு வசனத்தை எபேசியர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் 17, 18, 19 வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்துக்கு ஒப்புக் கொடுத்திருக்கிறார்கள். மற்ற புறஜாதிகள் உணர்வு இல்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களை செய்வதற்கு தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்துட்டாங்க. புறஜாதிகள். ஆண்டவர் ஆராதிக்கிற பிள்ளைகள் அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர் சொல்லும் போதே இங்க பரிசுத்தத்துக்கு விரோதமா இருக்கிறது எல்லாத்தையும் ஆண்டவர் வெளிப்படுத்தி விடுவார், உணர்வை கொடுத்து விடுவார். இந்த உணர்வு வந்ததுக்கு பிற்பாடு நாலாவதாக ஆராதனையில் என்ன நடக்குது தெரியுங்களா? அங்க ஆண்டவர் பலிபீடத்திலிருந்து ஒரு அக்கினி தணலை எடுத்து அதன் மூலமாய் ஏசாயாவுடைய நாவை தொட்டார். ஏசாயாவுடைய நாவை தொட்ட உடனே அந்த வசனத்துல பாருங்க, அதனால் என் வாயை தொட்டு இது உன் உதடுகளை தொட்டதினால்
உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிருத்தியானது என்றார். பாருங்க, அக்கிரமம் நீங்கி பாவம் நிவிருத்தியானது. எப்போ இவர் தரிசிக்கிறார், இது தரிசனத்துல தான் நடக்குது. தரிசனத்துல இவர் ஒன்றை பார்க்கிறார், அங்க ஒரு பலிபீடம் இருக்குது, ஆனா லிட்டரலா இவருடைய பாவம் நிவிருத்தி ஆகுது. தரிசனத்துல பார்க்கிறாரு, ஆனால் உண்மையிலேயே இவருடைய பாவம் நிவிருத்தி ஆகி கொண்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் ஆராதனையில தேவனை தரிசிக்கும் போது, தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கும் போது, இந்த திருவிருந்த ஆராதனை இருக்குது, இதை நம்ம பார்க்கும்போது என்ன சொல்றோம்? ஏன் பாவத்துக்காக அடிக்கப்பட்டார், என்னுடைய அக்கிரமத்திற்காக அவர் சிலுவையில் அறையப்பட்டார், எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணக்கூடிய ஆக்கினை அவர் மேல வந்துச்சு, அவர் தழும்புகளால் குணமாகிறோம், அவருடைய ரத்தம் சகல பாவத்தை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. இந்த சத்தியத்தை எல்லாம் உணர்ந்து ஆவியில நம்ம ஆராதிக்கும் போது, பலிபீடத்தில் இருக்கிற அக்கினி வந்து இவருடைய நாவை தொட்டது போல, அன்றைக்கு சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசுவினுடைய ரத்தம் இன்றைக்கும் நம்மை கழுவி நம்மை சுத்திகரிக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் இவன் தரிசனத்துல பார்க்கிறான், உண்மையிலே இவனுக்குள்ள பாவ நிவர்த்தி நடக்குது. ஆராதனை வேளையில கூட வாசிச்சோம், யோசுவா பிரதான ஆசாரியனாக யோசுவா அழுக்கு வஸ்திரம் தரிச்சிருக்கிறான். ஆண்டவர்கிட்ட போன உடனே, அந்த சன்னிதானத்தில் நின்ன உடனே அவனை புதிய வஸ்திரம் தரிப்பித்தார். ஹல்லேலூயா. அப்போ அழுக்கு வஸ்திரத்தோட, பாவத்தோட, குற்ற உணர்வோடு கூட, பலவீனத்தோடு கூட, தோல்வியோடு கூட நீங்க ஆலயத்துக்கு வந்திருந்தா, உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் இருக்கிறவரை நீங்க தரிசிக்கும் போது, அவருடைய பலிபீடத்திலிருந்து அக்கினி வந்து ஏசாயாவை தொட்டு சுத்திகரித்தது போல, இந்த ஆராதனை என்பது ஒரு சுத்திகரணத்திற்குள்ளாய் உங்களை வழி நடத்தும். ஆராதனையினுடைய 4வது பகுதி உங்களை பரிசுத்தப்படுத்துவது. ஆராதனையினுடைய பகுதி உங்களை சுத்திகரிப்பது, உங்களுடைய அக்கிரமத்தை நீக்குவது. ஆனா அதுக்கு முன்னாடி உணர்வுள்ள இருதயத்துக்கு தான் அது நடக்கும். பல நேரங்களில் ஆராதனையில நிறைய பேருக்கு விடுதலை நடக்கும், ஆனா நிறைய பேர் விடுதலை இல்லாமையே திரும்பி போவாங்க. என்ன தெரியுமா? அவங்க சுயத்தை இன்னும் விடல, அவங்க இன்னும் சரண்டர் ஆகல ஆண்டவரிடத்துல, அவங்க இன்னும் ஒத்துக்கொள்ள. ஆண்டவர் உணர்த்திருப்பார், இவங்க ஒத்துக்க மாட்டாங்க, இவங்க நீதியை பேசிட்டு இருப்பாங்க, இன்னும் ஆண்டவர் தரிசிக்காம இருப்பாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஒரு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஆராதனை இல்ல, ஒரு உணர்வுள்ள ஆராதனை இல்ல, ஆண்டவர் உணர்த்தும் போது அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு ஆராதனையில ஒரு சுத்திகரணம் நடக்கும். ஆண்டவர் உங்களுடைய பாவ கரைகளை சுத்திகரிப்பார், ஆண்டவர் உங்களுடைய அழுக்கை சுத்திகரிப்பார். நேற்றைக்கு வரைக்கும் நீங்க எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், இந்த ஆலயத்துக்குள்ள வர்ற வரைக்கும் உங்க வாழ்க்கை எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனால் ஆராதனை பண்ணும்போது, ஆராதனையில நீங்க உண்மையா ஆராதிக்கும் போது, இதோ ஏசாயாவுடைய நாவை தொட்டது போல உங்களை தொடுவதற்கு தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆராதனை என்பது தேவன் உங்களை தொடுகிறதான ஒரு அனுபவம். தேவன் உங்களை தொட்டா உங்க வாழ்க்கை மாறும். தேவன் உங்களை தொட்டா உங்களுடைய அழுக்கு வஸ்திரம் புதிய வஸ்திரமாய் மாறும். தேவன் உங்களை தொட்டால் அசுத்த உதடுகள் உள்ள உங்களுடைய நாவு பரிசுத்தமாய் மாறும். தேவன் உங்களை தொட்டா உங்க சிந்தனையில அடக்க முடியாத கெட்ட எண்ணங்கள், அடக்க முடியாத சிந்தனைகள், சிந்தனையில போராடி கொண்டிருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில சிந்தனையில் இருக்கிற கட்டு தேவன் தொடும்போது உடையும். தேவன் உங்களை தொடும்போது உங்க சரீரத்துல சுத்திகரிப்பு, உங்க ஆவியில சுத்திகரிப்பு, உங்க ஆத்மாவில சுத்திகரிப்பு. தேவன் உங்களை தன்னை போல மாற்றுவார். ஹல்லேலூயா. ஆராதனை என்பது அவரை போல நம்மை மாற்றுகிறது. ஆராதனை, அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், இப்படிதான் நம்ம ஆராதிச்சு கொண்டிருக்கிறோம். ஆனா அவர் உணர்வு கொடுத்து நம்முடைய பாவத்தை உணர்த்தி அவர் நம்மை தொட ஆரம்பிக்கும் போது அவரை போல பரிசுத்தமாய் நம்மை மாற்றுகிறார். ஹல்லேலூயா. சகை பாருங்க, இயேசுவோட நடந்து போயிட்டு இருக்கிறான். இவன் பாவம் உள்ளவன் தான், இவன் குற்றம் உள்ளவன் தான், சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டவன் தான். ஆனால் ஒரு பரிசுத்தமான தேவனோடு இவன் நடக்க ஆரம்பிக்கிறான். நடக்க 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 கொஞ்ச தூரத்துல உணர்வு வந்துருச்சு. உணர்வு வந்தவன் இவன் சொல்றான், ஆண்டவரே நான் அநியாயமா யார்கிட்டயாவது வாங்கியிருந்தேன்னா அவன் நாளத்தனையா கொடுக்கிற ஆண்டவரே அப்படின்னு சொல்றான். அங்க போற வழியில ஒரு சுத்திகரணம் நடக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஆராதனையில தேவ கரம் உங்களை தொட்டால், தேவன் உங்களை சுத்தப்படுத்தினால், அவர் உங்களுடைய அக்கிரமத்தை மாற்றி உங்களை பரிசுத்தப்படுத்தி அவரை போல உங்களை மாற்றி உங்க வீட்டுக்கு ரட்சிப்பை அருளும்படி இந்த ஆராதனைக்கு உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க விசுவாசிக்கணும். இன்னைக்கு இந்த ஆராதனைக்கு போகும்போது என் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்துடும். இன்னைக்கு இந்த ஆராதனைக்கு வரும்போது
வீட்டில இருந்து வரும்போது என்னெல்லாம் பிரச்சனைகள் வந்தனோ நான் போகும்போது அதெல்லாம் மாறி இருக்கும். எப்படி நடக்கும் தெரியுமா? அவர் உங்களை தொடும்போது எங்க பிரச்சனை நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அந்த இடத்துல நீங்க தொடுங்க ஆண்டவரே. ஏசாயா நாவல அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன் ஆண்டவரே, அவருடைய நாவை தொடுகிறார், அவருடைய நாவை தொடுகிறார். எங்கெல்லாம் பலவீனமா இருக்கிறீங்களோ, எங்கெல்லாம் போராட்டமா இருக்குதோ, இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்னை தொடுங்க ஆண்டவரே, என் சுபாவத்தை தொடுங்க, என் வாழ்க்கையில ஆரோக்கியம் இல்லை, என்னுடைய சரீரத்தை தொடுங்க, என் கணவனை தொடுங்க, என்னுடைய மனைவியை தொடுங்க, என் பிள்ளைகளை தொடுங்க, என்னுடைய வேலையை தொடுங்க, என்னுடைய பண விஷயத்துல ஒரு ஆசீர்வாதம் இல்லை, அங்க தொடுங்க ஆண்டவரே. எங்கெல்லாம் பிரச்சனை இருக்குதோ அங்க இந்த ஆண்டவர் தொட்டால் இவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் இருக்கிறவர். முதல்ல நம்ம வாசிச்சோம் இல்லையா, சகலமும் அவருக்குள்ள இருக்கிறது, எல்லாம் அவருக்குள்ள நிலை நிற்கிறது, அவரே எல்லாவற்றுக்கும் எல்லாமுமாய் இருக்கிறவர். அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கும் வல்லவராயிருக்கிறார், விடுவிக்கிறதுக்கும் வல்லவராயிருக்கிறார். சகேயுடைய வீட்டுக்கு ரட்சிப்பை கொடுத்தவர் உங்க வீட்டுக்கு ரட்சிப்பை கொடுக்க மாட்டாரா? இன்னைக்கு ஆராதனை என்பது உங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்து உங்களை பரிசுத்தப்படுத்தி உங்களுடைய அக்கிரமம் நீங்க உங்களை விடுவிக்கிறது ஆராதனை. யதார்த்தமான ஒரு ஆராதனை. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். உங்கள் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் உறைந்த மலையைப் போல் வெண்மையாக்குவேன், அவைகள் இரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போலாகும். ஆண்டவர் சொல்றாரு, என்கிட்ட பேசலாம் வாங்க, எப்பேற்பட்ட பாவமா இருந்தாலும் அது உறைந்த மலையை போல நான் வெண்மையா மாத்திருவேன். எவ்வளவு சிகப்பா இருந்தாலும் இதெல்லாம் ஆண்டவர் மன்னிப்பாரா? இல்ல, அதை பஞ்சை போல மாற்றுவார். பிசாசு சொல்லுவான் இதெல்லாம் மன்னிக்க மாட்டார் அப்படின்னு. ஆண்டவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் புண்ணியவான்ல சொல்லப்பட்டிருக்கிறது, சகல பாவங்களை இன்னைக்கு நம்ம சுத்திகரிக்கும். அவரால் சுத்திகரிக்க முடியாத பாவமே கிடையாது. ஆராதனை நம்மை சுத்திகரிக்கிறது. கடைசியாக இந்த ஆராதனையுடைய மேன்மை என்ன தெரியுமா? ஏசாயா அவரை தரிசிக்கிறார், அவருடைய ஆராதனையை பார்க்கிறார், உணர்வடைகிறார், தொடுதலை உணர்கிறார், பரிசுத்தமாகிறார். கடைசியாக வாசிக்கலாம் ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாக போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். ஆராதனையுடைய 5வது பாகம், இறுதியான பாகம், சரியான ஒரு ஆராதனை நடக்குமானால் ஏசாயா சொல்றான், இதோ அடியேன் என்று சமர்ப்பணத்தில் அந்த ஆராதனை முடிகிறது, அர்ப்பணிப்பில் ஆராதனை முடிகிறது. ஏசாயாவுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? உசியா ராஜா மரிச்சிட்டான், இனி யார் ஜனங்களை நடத்துவது? இனி யார் ஆண்டவரை பத்தி ஜனங்களுக்கு சொல்லுவது? இனி யார் தேவனுடைய நீதியில நடத்துவது? இதுதான் இவனுக்கு பிரச்சனை. ஆண்டவர் சொல்றாரு, நீ உயரம் உன்னதமா இருக்கிற சிங்காசனத்தை பார், தேவனை தரிசி. தேவ தரிசனங்களை பார்த்த ஆராதனையை பார்த்த உடனே இப்போ தேவ மகிமையெல்லாம் உணர்ந்து தொடுதலை உணர்ந்தவன் இப்ப சொல்றான், இதோ அடியேன், நான் உங்க வேலை செய்யறதுக்கு வர்றேன். அதான் ஆராதனை. ஆராதனையினுடைய முடிவு உங்களை சமர்ப்பணம் பண்ண வைக்கும். சரியான ஆராதனை உங்களை ஒப்பு கொடுக்க வைக்கும். ஆராதனை யதார்த்தமா இருந்தால், ஆராதனையினுடைய பாகம் என்ன? உயரமும் உன்னதமா இருக்கிற சிங்காசனத்தில் இருக்கிற தேவனை பார்ப்பது, அவருடைய வல்லமைகளை பார்ப்பது, அவருடைய மகிமைகளை பார்ப்பது, அவருடைய வல்லமையால் சத்துருவின் கிரிகள் அழியும் என்ற யதார்த்தத்தை உணர்வது, அவருடைய வல்லமையால் விடுதலை நடக்கும் என்று உணர்வது, அவருடைய ஆராதனையால் அவர் என்னை ஆசீர்வதிப்பார், பரிசுத்தப்படுத்துவார் என்பதை உணர்வது. ஆராதனையுடைய முடிவுல எல்லாமே உங்களுக்குள்ளதான் இருக்குது ஆண்டவரே, அதனால என்னையவே அர்ப்பணிக்கிறேன் என்பதுதான் ஆராதனை. சரியான ஒரு ஆராதனை செய்தவன், ஆண்டவரே உமக்காக நான் வாழ போறேன், இந்த வேலையில எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம். சரியான ஒரு ஆராதனை செய்கிறவர்கள், ஆண்டவரே உம்முடைய ஊழியத்திற்காக என்னுடைய வேலையில கொஞ்ச நேரத்தை நான் ஒதுக்குற ஆண்டவரேன்னு சொல்லி ஊழியத்துக்கு ஒப்பு கொடுப்பார்கள். சரியான ஆராதனை செய்கிறவர்கள், ஆண்டவரே உலகம், அதனுடைய ஆசை, அதனுடைய இச்சை, இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை ஆண்டவரே, இதோ நான் தேவ தரிசனத்தை பார்க்கிறேன், நீர் சிங்காசனத்தில் இருக்கிறீர், நீர் என்றென்றைக்கும் அரசாளுகிறவர், இந்த வேலையை விட இந்த வேலை பெருசாண்டவரே, இதோ நான் வருகிறேன் என்று சொல்லி சமர்ப்பணம் செய்கிறதான ஆராதனை.
சரியான ஆராதனை என்பது, ஆண்டவரே நீர் பரிசுத்தர், நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீர் ஒருவரே ராஜா ஆண்டவரே என்று சொல்லி புரிந்து, ஆண்டவரே என் வாழ்க்கையை பரிசுத்தமாய் வாழ்வதற்கு, உமக்காய் வாழ்வதற்கு, உமக்கு சேவை செய்வதற்கு, உம்முடைய பிள்ளையாய் சாட்சியாய் வாழ்வதற்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இனி பழைய பாவத்தை செய்ய மாட்டேன், பழைய காரியங்கள்ல போக மாட்டேன், இனி முதல்ல எனக்கு பழைய சுபாவங்கள்ல நான் நடக்க மாட்டேன், உமக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி ஆண்டவருடைய சன்னிதானத்துல தேவையில்லாத காரியங்களை ஒப்பு கொடுத்து அவருடைய விருப்பத்தின்படி வாழ்வதற்கு ஒரு தீர்மானம் எடுக்கிற இடம்தான் ஆராதனை. எத்தனை பேருடைய ஆராதனை அப்படி முடிஞ்சிருக்குது? எத்தனையோ தடவை வர்றோம், ஆராதிக்கிறோம், போகிறோம். ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு ஆராதனை நடக்கல. இன்னைக்கு ஆண்டவர் விரும்புகிறார், இந்த உயரம் உன்னதமான சிங்காசனத்துல தேவன் வீற்றிருக்கிறார், ஒரு யதார்த்தமான ஒரு ஆராதனை. ஏசாயா சொல்றான், ஆண்டவர் இதோ நான் இருக்கிறேன், இதோ நான் இருக்கிறேன், என்னை அனுப்பும் ஆண்டவரே, நான் போறேன் ஆண்டவரே, நான் உமக்காக வாழ்றேன் ஆண்டவரே. உசியாவை விடுங்க ஆண்டவரே, அவன் ஏமாத்திட்டான், நான் வர்றேன் ஆண்டவரே, நான் செய்யறேன் ஆண்டவரே, நான் உமக்காக போராடுறேன் ஆண்டவரேன்னு சொல்லி சாட்சியா வாழ்றேன்னு சொல்லி நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். அதுல நான் வைராக்கியமா நிற்பேன், இந்த ஆண்டவருக்காக என் ஜீவனை கொடுக்கிறதுக்கு நான் தயார் என்று சொல்லி, இந்த ஆண்டவருக்காக உலகத்தை, எங்க அம்மா அப்பா குடும்பம் இதெல்லாம் திருப்திப்படுத்த மாட்டேன், இந்த ஆண்டவர் தான் எனக்கு முக்கியம், உண்மை விட எனக்கு வேற யாரும் முக்கியம் இல்லை ஆண்டவரே, வேலை அது இது இதெல்லாம் எனக்கு ரெண்டாவது பட்சம் தான், நீர் தான் எனக்கு முதலிடம் ஆண்டவர் என்று சொல்லி ஒரு சமர்ப்பணம் ஆராதனை, யதார்த்தமான ஆராதனையுடைய முடிவில் இருக்கும். இன்னைக்கு எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஆராதனை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுறீங்க? ஒரு நிமிட கண்களை மூடி ஏசாயா தரிசித்த அந்த தரிசனத்தை பார்க்கும்படியாக உங்க கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன். பயபக்தியோடு கூட அவர் இன்றைக்கும் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். இன்றைக்கும் அதே சிங்காசனத்தில் அவர் ராஜாவா இருக்கிறார். இப்போ நம்ம ஜெபிக்கும் போது கூட பரலோகத்தில் கேருபீன்களும் சேராபீன்களும் தங்கள் முகத்தை மூடி கால்களை மூடி பரிசுத்தர் 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 என்று போற்றிக் கொண்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, கூப்பிடுகிறவருடைய சத்தத்தால் வாசல் நிலைகள் அசைய ஆரம்பிச்சது. நீங்க கூப்பிட்டீங்கன்னா அஸ்திபாரங்கள் இலக ஆரம்பிக்கும். நீங்க அதை தரிசிக்க ஆரம்பிக்கும் போது பிசாசின் கட்டுகள் உடைய ஆரம்பிக்கும். நீங்க அதை தரிசிக்க ஆரம்பிக்கும் போது அந்தகார சங்கிலிகள் அறுபட ஆரம்பிக்கும். ஆராதனையிலேயே விடுதலை நடக்க ஆரம்பிக்கும். நீங்க தரிசிக்கும் பொழுது, இந்த பரலோக தரிசனத்தை நீங்க பார்க்கும் பொழுது உணர்வுள்ள இதயத்தை ஆண்டவர் கொடுப்பார், உணர்வுள்ள இதயத்தை கொடுப்பார். எங்கெல்லாம் கடினமா இருக்கிறீங்களோ அந்த இடத்தையெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்துவார். நீங்க தரிசிக்கும் பொழுது அவருடைய கரம் உங்களை தொட ஆரம்பிக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு அவருடைய கரம் உங்களை தொடும், இன்னைக்கு அவர் கரம் உங்களை தொடும், இன்னைக்கு அவருடைய கரம் உங்களை தொடும். மனுஷனுடைய கரம் அல்ல, தேவனுடைய கரம் உங்களை தொடும். மனுஷனுடைய கரம் அல்ல. எங்கெல்லாம் விடுதலை இல்லாம இருக்கிறதோ, எங்கெல்லாம் போராட்டத்தில் இருக்கிறீங்களோ, இன்னைக்கு சொல்லுங்க, அப்பா மனுஷனை தொட வேண்டாம், மனுஷனை தொட வேண்டாம், வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவரே நீரனை தொடும் ஆண்டவரேன்னு சொல்லி தாகத்தோடு அவருடைய சமூகத்தில் உட்காருங்க, தாகத்தோட கேளுங்க. பரலோகத்துல பரிசுத்த ஆராதனை நடக்கிறது. அதே சாயலுக்கு ஒத்த ஆராதனை தான் இங்க நடக்கிறது. அவர் பரிசுத்தர் 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 பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். அவருடைய கரம் உங்களை தொட ஆரம்பிக்கிறது, அவருடைய கரம் உங்களை தொட ஆரம்பிக்கிறது, அவருடைய கரம் உங்களை தொட ஆரம்பிக்கிறது, அவருடைய கரம் உங்களை தொட ஆரம்பிக்கிறது. ஓ அசுத்த உதடுகள் உள்ள மனுஷனுடைய ஏசாயா சொல்லும் போதே அக்கினி தணல் பலிபீடத்திலிருந்து வந்தது போல, இதோ கல்வாரி சிலுவையினுடைய பலிபீடத்திலிருந்து அக்கினி எழுதி உங்களை தொட ஆரம்பிக்கிறது.